தலைப்பையும் படத்தையும் பார்த்துவிட்டு மோடி என்றாலே ஸ்டாலினுக்கு மிகவும் பயம், உதறுகிறார் என்று நினைத்து கொண்டு விட வேண்டாம். அசிங்கமான ஊழல் வழக்குகளிலே மற்றும் பணச்சலவை விவகாரத்திலே மணி லாண்டரிங் வசமாக சிக்கிக்கொண்டு இடியின் ஈட்டி தன்னுடைய குடும்பம் வரை பாயும் என்கின்ற நிலைமை வரும்பொழுது, அப்படி வந்துவிட்டதால் அல்லது அப்படி விரைவாக வந்து கொண்டிருப்பதால் ஸ்டாலினுக்கு மோடியை கண்டால் ஒரே உதறல், பயம் என்றால் அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உதார் விடலாம், ஆனால் அதெல்லாம் உண்மையாகிவிடாது. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. மோடியை கண்டால் எனக்குத்தான் சிறிது பயம். சில சமயங்களிலே நமது பிரதம மந்திரியாகிய மோடி அவர்களை நினைத்தால் எனக்கே சற்று பயமாக இருக்கின்றது. எந்த விஷயத்திலே என்றால், மாநிலங்களை பொறுத்தவரை அவருடைய அணுகுமுறையிலே. ஒரு காலத்தில் அவரே ஒரு மாநிலத்தின், குஜராத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். எனவே மாநில அரசை ஒழுங்காக நடத்துவதிலே இருக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். மத்திய தொகுப்பிலே இருந்து மாநில தொகுப்புக்கு இன்னும் நிறைய பணம் கிடைத்தால் இன்னும் நன்றாக வேலை செய்யலாம், மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து செல்லலாம், வளர்ச்சிக்கு உதவலாம், இன்னும் நல்ல வளர்ச்சியை காண்பிக்கலாம் என்பது அவருடைய எண்ணம். இது பெரும்பாலும் உண்மைதான். கொள்கை அளவிலே இதிலே மிகுந்த நியாயமும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு திட்டம் எத்தனைக்கு எத்தனை மக்களுக்கு அருகிலே இருக்கின்றதோ அத்தனைக்கு அத்தனை மக்களுக்கு நன்மை கிடைக்கும். மத்திய அரசினாலே, எந்த மத்திய அரசினாலும் மாநிலங்களின் தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்வது கடினம். சொல்லப்போனால் இது மாநிலங்களை பொறுத்தவரையிலே கூட உண்மைதான். அதாவது மாநில தலைமைக்கு உள்ளூர் பிரச்சனைகள் முற்றிலுமாக புரிவது கடினம். அதனால்தான் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மாநிலம், பிறகு மத்திய அரசாங்கம் என்கின்ற கட்டமைப்பிலே நமது நாடு இருக்கின்றது. கொள்கை அளவிலே ஒரு கோட்பாடு என்கின்ற கோணத்திலே இருந்து பார்த்தோமானால் இது மிக மிக சரியானது தான். எனவே அதை முழு மனதோடு ஆதரிக்கின்றார் நமது பிரதமர். சரி, இது சரிதான் என்றால் இதிலே எனக்கு பயம் ஏன்? பிரச்சனை என்னவென்றால், கொள்கை அளவிலே, கோட்பாட்டு அளவிலே இது சரியான அணுகுமுறை என்ற போதிலும் மாநில அரசாங்கம், உள்ளூர் ஊராட்சி, பேரூராட்சி முதலியவை இவையெல்லாம் இவற்றுக்கு பொறுப்பு ஏற்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோரும், அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. குஜராத்தை பொறுத்தவரை, இப்பொழுது யூபியை பொறுத்தவரை அவருடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறை மிக மிக சரி. எவ்வளவுக்கு அருகிலே திட்டம் தீட்டப்படுகின்றதோ, மக்களுக்கு எவ்வளவு அருகிலே திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவோ, எனவே மக்களுக்கு எவ்வளவு அருகிலே பணம் கொடுக்கப்படுகின்றதோ அத்தனைக்கு அத்தனை நல்லது. கவனியுங்கள், இப்பொழுதைய யூபி என்று சொன்னேன். யோகி ஆதித்யநாத் அவர்களின் தலைமையிலே இருக்கின்ற யூபி. இதே உறுதிப்பாட்டை, இதே பரிந்துரையை இதற்கு முன்னாலே இருந்த உத்தரப்பிரதேச அரசாங்கங்களின் விஷயத்திலே செய்துவிட முடியாது. ஏனென்றால் மாநில தலைமை எப்படியோ அப்படித்தான் மாநிலமும். எனவே அதிகமாக ஆழமாக யோசிக்காமல் கொள்கை அளவிலே, கோட்பாட்டு அளவிலே ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு மத்திய தொகுப்பிலே இருந்து மேலும் மேலும் பணம் வழங்கிவிடுவாரோ நமது பிரதமர் என்று நான் அஞ்சுகின்றேன். டெல்லி சென்றிருக்கின்ற நமது முதல்வர் அவர்கள், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கெடுத்து கொள்வதற்காக சென்ற நமது முதல்வர் மாநிலங்களுக்கு இன்னும் அதிக அளவிலே வரி பகிர்மானம், வரி பகிர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். 50% வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். யானை தீ என்கின்ற ஒரு வியாதி உண்டு. அது என்னவென்றால் அடங்காத பசி. எத்தனை உணவு உட்கொண்டாலும் பசித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு யானை தீ என்று பெயர். பண விஷயத்திலே திமுகவை இந்த யானை தீ என்கின்ற வியாதிதான் பற்றி கொண்டிருக்கின்றது. எத்தனை பணம் இருந்தாலும் போதாது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதாது. ஏன்? ஊழல், பணத்தை கையாடுவது, திருடுவது என்று ஆரம்பித்தால் எத்தனை பணமும் போதாது. இதிலே வியப்பதற்கு என்ன இருக்கின்றது? எப்பொழுதாவது மக்களை பற்றிய கவனம் வந்தால், மக்களை பற்றிய எண்ணம் வந்தால், அப்பொழுதும் உருப்படியான நல்ல வளர்ச்சி திட்டங்களிலே பணத்தை செலவிடுவது கிடையாது. இலவசங்களை வாரி வழங்க வேண்டியது. பொதுமக்களும் நாளைய பணத்தை இன்றே சாப்பிடுகின்றோம், அப்படியானால் நாளைக்கு என்ன செய்யப் போகின்றோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் இந்த இலவசங்களுக்கு அடிமைகளாகி மயங்கி கிடக்கின்றார்கள். சில மாநிலங்களிலே பாஜக கூட இதற்கு விதிவிலக்காக இருப்பதில்லை. அண்மையிலே இப்பொழுது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களான டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா இதற்கு உதாரணங்கள். வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு போதிய பணம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள்.
மாநில அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும் பொழுது மாநிலங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுப்பது என்று ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது. அந்த பணமும் வீணாகத்தான் போகும். அதுவும் தமிழ்நாடு திமுக என்றால் கேட்கவே வேண்டாம். எனவே இந்த விஷயத்திலே தான் நான் நரேந்திர மோடி அவர்களை கண்டு சிறிது அச்சப்படுகின்றேன். முன்பின் ஆராயாமல் திமுக அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் பணத்தை அள்ளி கொடுத்து விடக்கூடாது. மேலும் ஏற்கனவே தான் பிரதம மந்திரியாக வந்த பிறகு மாநிலங்களுக்கான வரி பகிர்மானத்தை நன்கு அதிகரித்திருக்கின்றார் மோடி அவர்கள். அது போதாது, இன்னும் என்றால் என்ன பொருள்? மேலும் இன்னொரு விஷயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மாநிலங்களுக்கான வரி பகிர்மானத்தை கண்ணை மூடிக்கொண்டு கூட்டிவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்றதே வரி பகிர்மானம், அதன் மூலம் கொடுக்கப்படுகின்ற நிதி, மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி சரியானபடி செலவழிக்கப்படுகின்றதா என்பதையும் தணிக்கை செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் எந்த விதமான நிபந்தனையையும் விதிக்காமல் மாநில அரசாங்கங்களின் விருப்பத்துக்கு ஏற்ப, அதன் முடிவுகளுக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து பணத்தை செலவழிப்பது தவறு என்று நான் கூறவில்லை. ஏனென்றால் உள்ளூர் விவகாரங்கள் உள்ளூர்வாசிகளுக்குத்தான் தெரியும். ஆனால் அப்படி பொதுவாக கொடுக்கின்ற பணம் குறைவாகத்தான் இருக்க வேண்டும். மீத பணம் எல்லாம் குறிப்பிட்ட திட்டங்களுக்காக, குறிப்பிட்ட முறைகளிலே செலவழிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே கொடுக்கப்படுகின்ற பணம், பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் அந்த பணம் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. இப்படிப்பட்ட அணுகுமுறையை மேலும் மேலும் கையாள வேண்டும். மத்திய அரசாங்கம் இப்பொழுதுதான் இந்த விஷயத்திலே சிறிது விழித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கின்றதே, அதன் பணம் சரியாக செலவழிக்கப்படுவதில்லை. கட்சிக்காரர்களுக்கே கொடுத்து கொண்டு தங்களை தாங்களே வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பணக்காரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். யாரை சென்று சேர வேண்டுமோ ஏழை எளியவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளோ, இந்த திட்டத்தின் கீழே வேலை வாய்ப்புகளோ பணமோ கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு புரிதல் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை பற்றி இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றது. இது மிக மிக சரியான விஷயம். எல்லா விஷயங்களிலுமே எப்போதுமே எல்லா மாநிலங்களை பொறுத்த வரையிலுமே இப்படிப்பட்ட அணுகுமுறையைத்தான் கையாள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மானாவாரியாக பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை அளித்து விடக்கூடாது. எதற்காக பணம் பெறுகின்றோம், அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றோம் என்கின்ற ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் அக்கௌண்டபிலிட்டி மாநில அரசாங்கங்களுக்கு இருக்க வேண்டும். இதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் மாநில அரசுகளுக்கு மேலும் மேலும் வரி பகிர்மானத்தை அதிகப்படுத்தி விடுவாரோ நமது பிரதமர் என்று தான் நான் அஞ்சுகின்றேன். அப்படி செய்தால் அப்படிப்பட்ட பணம் திமுகவை பொறுத்தவரையிலே, திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே வீணாக போய்விடுவதற்கான சாத்தியக்கூறு, வாய்ப்பு மிக மிக அதிகம். அதை தவிர இப்படிப்பட்ட அதிக பகிர்மானத்துக்கு ஏற்றாற்போல மத்திய அரசிடம் பணம் குறையும், கையிருப்பு குறையும், நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது என்பதும் குறையும். கொரோனா போன்ற பெரும் தொற்று காலங்களிலே மத்திய அரசாங்கம் எல்லோருக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்கியதே, அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும். மற்ற பண ஒதுக்கீடுகளும் நிதி ஒதுக்கீடுகளும், உதாரணமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறையும். அது நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் என்று கருதுகின்றேன். அதனால் நமது பிரதமர் தற்பொழுது இருக்கின்ற வரி பகிர்மானத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது. மேலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற வரி பகிர்வுக்கே சரியான கணக்கை மாநில அரசுகள் காட்ட வேண்டும். சரியானபடி அவை செலவழிக்கப்படுகின்றனவா, அந்த பணமெல்லாம் செலவழிக்கப்படுகின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் வேண்டும். குறிப்பாக திமுக ஏதாவது கேட்டால் அது அடிப்படையிலேயே தவறாகத்தான் இருக்கும் என்கின்ற நிச்சய புத்தி மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டும். ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இப்படி பேசுகின்றேனே என்று உங்களில் சிலர் வருத்தப்படலாம். ஆனாலும் யோசியுங்கள், நம்மை தமிழர்களை பொறுத்தவரையிலே மக்கள் நல திட்டங்கள் மாநில அரசின் மூலமாக கிடைத்தால் என்ன, மத்திய அரசின் மூலமாக கிடைத்தால் என்ன, இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய அரசாங்கத்தின் மூலம் நமக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும் பொழுது அந்த திட்டங்கள் எல்லாம் ஊழல் இல்லாமல் முழுமையாக நமக்கு பயனளிக்கும். மாநிலத்தை பற்றி, குறிப்பாக திமுக ஆளுகின்ற மாநிலத்தை பற்றி, திமுக ஆளும் பொழுது
அப்படி கூறுவதற்கு இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் என்னுடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.